ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த விஜய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா தான் கையால் தான் வந்து பரிமாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து டைனிங் டேபிளானே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியுமே வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி வந்து பரிமாறதை வந்து பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து என்ன கேட்குறாருன்னா, எதுக்காக நீ எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இல்லை விஜய், நான் தான் வந்து இனிமேல் வந்து மல்லியை வந்து சமைக்கமானான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. இன்னும் விஜய், நான் வந்து இதை கூட வந்து சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்முடைய ராஜேஸ்வரி கேட்டதுக்கு, நான் தான் வந்து சொல்லிட்டேன்லக்கா, இந்த வீட்டில் வந்து நீ எடுக்கிறது தான் உன் முடிவு, உன்னுடைய வாக்கு தான் எனக்கு வேத வாக்கு அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது, அந்த அதுவே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வெக்கங்கெட்டவன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அந்த இடத்துல இருக்காங்களா, அந்த இடத்துல வந்து எப்படியாவது வந்து குண்டை தூக்கி போடணும் அப்படின்றதுக்காக இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன செய்ய போகிறான்னா, இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு விஜய், அது வந்து உனக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா குண்டை ஒன்று தூக்கி போட போகிறாங்க. அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து வீட்டுக்கு வந்தது நம்முடைய மல்லிகிட்ட வந்து தாலி கோக்குற ஃபங்க்ஷனை பற்றி சொல்லிவிட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட இப்படி தான் அந்த அன்னபூர்ணியம்மா வந்து வந்தாங்க. விஜய், உனக்கும் மல்லிக்கு வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வந்து நடத்துகிறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. டேட்டு தேதி நேரம்லாம் வந்து குறிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்த போகிறதா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா, என்னுடைய அனுமதி இல்லாத வந்து எப்படி அவங்க இதெல்லாம் வந்து முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கோவப்படுறாருங்க. ஏன் மல்லி, உங்களுடைய பெரியம்மாவுக்கு வந்து அறிவே இல்லையா, யாருக்கிட்ட இந்த முடிவெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து என்ன சொல்ல வராங்கன்றத கூட கொஞ்சம் கூட வந்து காது கொடுத்து வந்து கேட்க மாட்டுறாங்க. நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பெரியம்மாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து முக்கியமான வேலை இருந்தனால வந்து அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க, நாளைக்கு வந்து உங்ககிட்ட வந்து நேரடியாக பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட வந்து சொல்ல விடாத வந்து வாயை அடிச்சுட்டு அக்கா போட்ட சாப்பாடை வந்து கொட்டிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்து நடக்குதுன்னு பார்க்குறேன். நடந்தது ஒரு கல்யாணம், இதுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வேறையா, அதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவருங்க. தான் அக்காவை வந்து தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. தான் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்காக வந்து விஜய் கண்டிப்பாக வந்து வருத்தப்படுவாங்க. நம்முடைய மல்லியை பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து போட்டு விட்ட விஷயத்தில் வந்து இந்த ரஞ்சிதா வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்கா. அவங்க பிரேமா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஆனால் இப்போ நமக்கு தான் வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை வந்து எப்படியோ ராஜ்யம்மா வந்து விஜய் மாமா காதில் போட்டாங்க, எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்காது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் வந்து குட் டிசிப்ளின் அவார்டு வாங்கணும், அது நல்ல ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் வந்து மல்லியம்மாவை வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாதுன்ற டாடா வந்து சொல்லிட்டாரு. இப்போ வந்து நம்ம வந்து படிப்புலையும் வந்து கோட்டை விட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இதுக்காக நம்மளுடைய விஜய் கிட்ட போயிட்டு மல்லியம்மா கிட்டே நான் வந்து படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா வந்து சொல்ல போகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து கொஞ்சமாவது வந்து மூளைக்கு வந்து ஏற்றுனுங்க, நம்முடைய பொண்ணோட வாழ்க்கை வந்து யார்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வேறு எபிசோடில் இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.